ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கீரை காம்பினேஷனோட மட்டன் கைமா கிரேவி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டிஷ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம பார்க்கலாம். 1/2 kg மட்டன் கைமாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை ஒரு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, 4-5 கொத்தமல்லி இலை, 100 கிராம் அளவில் வெந்தயக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காவை, அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தயிர் நம்ம தேவையான அளவு தான் எடுத்துக்குவோம். ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அடிக்கடி அடிக்கொருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நார்மலாக எடுக்கிற டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். அது கிளறினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், வேணான்னா கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆப்ஷனல் தான். போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறமா மிளகாயோட பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை ஒரு 4 டீஸ்பூன் தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கிரேவிக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். இப்போது நம்ம அதெல்லாம் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கைமா, அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு விசில் நம்ம கொடுத்துடலாம். மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் கைமா நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் கைமாலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெந்தய கீரையை போட்டுட்டு அது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். நான் ஆல்ரெடி கைமாக்கு ஒரு 3 விசில் கொடுத்துட்டேன். கீரைக்கு மட்டும் இப்போ தனியாக ஒரு விசில் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை மட்டன் கைமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசைக்கு, இட்லி,
பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதுனாலையும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த கைமாவில் வெந்தயக்கீரையை ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுனால நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டிஷ்ஷோட ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.